ஆண்டவரும் ரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கால வேளையில் உங்களை வாழ்த்துகிறேன். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். இந்த கால வேளையில் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 65வது அதிகாரத்தில் ஒரு சில வசனங்களை தியானிக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆனாலும் கர்த்தரை விட்டு என் பரிசுத்த பர்வதத்தை மறந்து காத்தென்னும் தெய்வத்துக்கு பந்தியை ஆயத்தம் பண்ணி மேனே என்னும் தெய்வத்திற்கு வானபலியை நிறைய பார்க்கிறவர்களே, உங்களை நான் பட்டயத்துக்கு எண்ணி கொடுப்பேன். நீங்கள் அனைவரும் கொலை செய்யப்பட குனிவீர்கள். நான் கூப்பிட்டும் நீங்கள் மறு உத்தரவு கொடுக்கவில்லை. நான் பேசியும் நீங்கள் கேட்கவில்லை. என் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து எனக்கு பிரியமில்லாததை தெரிந்து கொண்டீர்கள். ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ என் ஊழியக்காரர் புசிப்பார்கள், நீங்களோ பசியாயிருப்பீர்கள். இதோ என் ஊழியக்காரர் குடிப்பார்கள், நீங்களோ தாகமாயிருப்பீர்கள். இதோ என் ஊழியக்காரர் சந்தோஷப்படுவார்கள், நீங்களோ வெட்கப்படுவீர்கள். இதோ என் ஊழியக்காரர் மனமகிழ்ச்சியினாலே கெம்பீரிப்பார்கள், நீங்களோ மன நோவினாலே அலறி ஆவியின் முறிவினாலே புலம்புவீர்கள். நான் தெரிந்து கொண்டவர்களுக்கு நீங்கள் உங்கள் நாமத்தை சாப வார்த்தையாக பின்வைத்து போவீர்கள். கர்த்தராகிய ஆண்டவர் உன்னை கொன்று போட்டு தம்முடைய ஊழியக்காருக்கு வேறே நாமத்தை தரிப்பார். எனக்கு அருமையானவர்களே, இங்கே வேதத்திலே கர்த்தர் சொல்லுகிற காரியங்கள், இதோ அவருக்கு செவி கொடுக்காத, அவரை விட்டு வெளியேறி, அவரை விட்டு பின்வாங்கி பொருளாசை என்கிற விக்கிரக ஆராதனையில் சிக்கிக் கொண்டிருக்கிறவர்கள், இதோ கர்த்தருடைய நாம மகிமைக்காக அவர்களுக்கு மகிழ்ச்சி இல்லை, புசித்தும் அவர்கள் திருப்தி அடைவதில்லை. வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காதவர்கள் அவர்கள் நன்றாய் இருக்க முடியாது என்று சொல்லப்படுகிறது. இங்கே வேதத்திலே ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது, இதோ என் ஊழியக்காரர் புசிப்பார்கள், நீங்கள் பசியாய் இருப்பீர்கள். ஊழியக்காரருக்கு உண்டான சுதந்திரம் கர்த்தர் கொடுப்பார். இதோ என் ஊழியக்காரர் குடிப்பார்கள், நீங்கள் தாகமாயிருப்பீர்கள். இதோ என் ஊழியக்காரர் சந்தோஷப்படுவார்கள், நீங்களும் வெட்கப்படுவீர்கள். ஊழியக்காரர் என் மனமகிழ்ச்சியால் கம்பியிருப்பார்கள். மனமகிழ்ச்சி இருக்கு, ஊழியக்காரருக்கு மனமகிழ்ச்சி இருக்கு, அவர்கள் செய்கின்ற ஊழியத்திற்கு மனமகிழ்ச்சி இருக்கு, அவர்கள் வார்த்தையை அறிவிக்கிறதுனால் அவர்களுக்கு மனமகிழ்ச்சி இருக்கிறது. ஆனால் கீழ்ப்படியாதவர்களுக்கு மனநோவினால் மனநோவு உண்டாகுமா? வசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்கள், வசனத்தை கேட்க செவி திணவு உள்ளவர்கள், அவர்களுக்கு மனநோவு உண்டாகுமா? வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, இதோ என் ஊழியக்காரர் மனமகிழ்ச்சியினாலே கம்பீரிப்பார்கள், நீங்களோ மனநோவினால் அலறி ஆவியின் முறிவினாலே புலம்புவீர்கள். அடுத்து பாருங்க, இந்த கீழ்ப்படியாதவர்கள், விக்கிரகாராதனைக்காரர்கள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை நலமில்லாததை நலம் என்று சொல்லி அலைகிறவர்கள். அப்படி சொல்லுவார்களாம், நான் தெரிந்து கொண்டவர்களுக்கு நீங்கள் உங்கள் நாமத்தை சாப வார்த்தையாக பின்வைத்து போவீர்கள். தெரிந்து கொண்டவர்கள், அழைக்கப்பட்டவர்கள், அவர்களுக்கு இந்த கீழ்ப்படியாத, வசனத்துக்கு கீழ்ப்படியாத, வசனத்தை அறியாத, வசனத்துக்கு செவி கொடுக்காத அவர்கள் சாப வார்த்தையாய் தெரிந்து கொண்டவர்களுக்கு வைப்பார்களாம். காரணம் இல்லாமல் விட்ட சாபம் தங்காது. அது யாருக்கா இருந்தாலும் சாப வார்த்தை தங்காது. எனக்கு அருமையானவர்களே, கர்த்தருடைய நாம் மகிமைக்காக சோத்திரம். அவர்கள் அந்த தெரிந்து கொண்டவர்களுக்கு சாபம் இடுகிறவர்களை கர்த்தர் என்ன செய்வார் என்றால், கொன்றுபட்டு தம்முடைய ஊழியக்காருக்கு வேறே நாமத்தை தெரிப்பார். ஒருவேளை ஊழியக்காரருக்கு, தெரிந்து கொண்டவர்களுக்கு சாப வார்த்தையை வைக்கிறவர்களை கர்த்தர் கொன்றுபட்டு ஊழியக்காரருக்கு வேறே நாமத்தை தெரிப்பாராம். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தர் நாம மகிமைக்காக நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கணும். கர்த்தரை விட்டு பின்வாங்கி போகக்கூடாது. கர்த்தரை விட்டு வேற எதையாவது நம்பிக்கொண்டு இருக்கக்கூடாது. மனுஷரை நம்பக்கூடாது. கர்த்தர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நம்பிக்கொண்டு இருக்கக்கூடாது. கர்த்தர் கொடுத்திருக்கிற குடும்பத்தை நம்பிக்கொண்டு இருக்கக்கூடாது.
இந்த உலகத்தில் உள்ள மனிதர்களை நம்பிக்கொண்டிருக்க கூடாது. கர்த்தரே நம்பி இருக்கணும். அவர் வார்த்தைக்கு மட்டும் செவி கொடுத்து கீழ்ப்படிவோமானால் கர்த்தர் ஆசீர்வாதமாய் வைக்கிறவராயிருக்கிறார். பழியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலே உத்தமம். ஆகவே பலியை பார்க்க பலி செலுத்தலாம், துதி பலி செலுத்தலாம், ஆராதனை பலி செலுத்தலாம், உபவாச பண்டிகையை கொண்டாடலாம், எல்லாம் இருக்கலாம். ஆனால் கீழ்ப்படிதல் உத்தமம் என்று வேதம் சொல்கிறது. தெளிவாய் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தின் வழியாய் கர்த்தருடைய ஆவியானவர் எழுதி கொடுத்திருக்கிற இந்த வேதவசனம் ஒருவரும் பொய்யாய் போவதில்லை. நீங்க ஊழியக்காரர்களை விசாரித்தால் சொல்லுவார்கள், அவருக்கு உண்மையாய் உத்தமாக ஊழிய செய்கிறவர்கள் ஒருபோதும் பட்டினி கிடந்ததில்லை, அப்பத்துக்கு இறந்து திரிந்ததில்லை. ஊர் ஊரா சுற்றி கொண்டிருக்கிறவர்களை குறித்து இங்கே அல்ல, கர்த்தருடைய நாமத்தை வைத்து ஊழியம் செய்கிறவர்கள் உண்மையாய் உத்தமமாய் கர்த்தருக்காக வைராக்கியமாய் கர்த்தருக்காக எல்லாவற்றையும் இழந்தவர்களாய் கர்த்தரை மட்டும் நம்பி கர்த்தரை மட்டும் சார்ந்திருக்கிறவர்களுக்கு இந்த ஆசீர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்காது. ஊழியம் செய்கிறேன் என்று சொல்லி பெயர் அளவில் இருக்கிறவர்களுக்கு இந்த ஆசீர்வாதங்கள் கிடையாது. அவருடைய ஊழியக்காரர்களுக்கு, அவருடைய ஊழியத்தை செய்கிறவர்களுக்கு, அவருடைய ஊழியத்தை உண்மையாய் செய்கிறவர்களுக்கு இந்த ஆசீர்வாதங்கள் இருக்கும். அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை சுதந்திரத்துக்குள்ளும் இதோ தேவையில்லாதபடி ஊழியக்காரருக்கும் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கும் சாப வார்த்தை சொல்லி வீணாக ஏன் சாக வேண்டும்? ஜீவனுள்ள தேவன் நம்மை ஜீவனோடு வைக்க விரும்புகிறார். ஜீவனுள்ள தேவன் ஜீவாதிபதியாய் இருக்கிறார். மரித்தும் சதா காலம் உயிரோடு இருக்கிற இந்த கர்த்தர் நிச்சயமாய் தெரிந்து கொண்டவர்களை போஷிக்கிறார். நீங்களும் தெரிந்து கொண்டவர்களாய் இருப்பீர்களானால் நிச்சயமாக கர்த்தர் இந்த ஆசீர்வாதங்களை கொடுக்க தேவையில்லாதபடி தெரிந்து கொண்டவர்களை சாப வார்த்தைகளை சொல்லி போகாதீர்கள். கர்த்தர் சபிக்கிறவர் அல்ல, ஆசீர்வதிக்கிறவர். அதனால் கர்த்தர் நாம் மகிமைக்காக நாம் கர்த்தருடைய வார்த்தை கேட்போம், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் மாறுவோம். ஊழியக்காரர்களுக்காக வைராக்கியம் பாராட்டி செபிப்போம். ஊழியக்காரர்களுக்கு அவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நினைத்துக் கொள்வோம். எந்த மனுஷனால் இந்த ஆசீர்வாதங்கள் உருவாகும். எனவே கர்த்தரை நம்பி வார்த்தைக்கு நம்பி வாழ்வோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எனக்கு அருமையானவர்களே, இன்று இரவு இந்த இடத்துல லிபனான் செபத்தோட்டம், இந்த இடத்துல 10 மணிலிருந்து 2 மணி வரையிலும் இரவு செபம் இருக்கிறது. வாருங்கள், இணைந்து செபிப்போம். கர்த்தருடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்போம். கர்த்தருடைய நாம மகிமைக்காக ஜனங்களுக்காக பரிவித்து ஜெபித்து விடுதலையை கோருவோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எங்களுக்காக செபித்து